வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கன்சிக்யூட்டிவாக 5 நாளாக மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மண்டே நாளில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போயிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன், ஆயில் வந்து கண்டினியூஸாக ஏறிட்டே இருந்தது. யூஎஸும் ஈரானும் ஸ்ட்ரைக்கு கொஞ்சம் தற்காலிகமாக பாஸ் பண்ணி வைத்த காரணத்தினால் க்ரூட் ஆயில் கொஞ்சம் கிராக் விட்டுருக்கு. க்ரூட் ஆயில் கிராக் விட்டோன்னா மார்க்கெட் கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஓவரால் இதுதான் மார்க்கெட்டுக்கு பின்னாடி உள்ள நியூஸு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 776 பாயிண்ட் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் 24,000 லைட்டாக கிராஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பிரெண்ட் பொறுத்த வரைக்கும், க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் $100 இருந்து 80 to 100க்குள்ள ஸ்விங் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. அது போக ஷேர் மார்க்கெட், கெரியர் டெவலப்மெண்ட், வெல்த் ஜென்ரேஷன், மைண்ட் செட் டெவலப்மெண்ட், க்ரோத் ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா க்ரோ எக்ஸ்பர்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் மெம்பராக மாறிடுங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் வந்து 24,000 ரீச் பண்ணிட்டு ஒரு 5 பாயிண்ட் மிஸ் ஆகி கீழே வந்து லேண்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் 24,000 கம்ஃபர்டபிளி செட்டில் ஆயிருங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. க்ரூட் ஆயில் திரும்பியும் ரேஸ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும். ஸ்மால் கேப் 1.31%, மிட் கேப் 1.11%, சென்செக்ஸ் 1.02%, நிஃப்டி 50 0.96%, பேங்க் நிஃப்டி 0.69%. ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாள் புல்லிஷாக இருந்திருக்கு. 2259 ஸ்டாக் ஃபார்வர்டில் மூவ் ஆயிருக்கு. 1072 ஸ்டாக் வந்து டிக்ளைனில் மூவ் ஆயிருக்கு. 115 ஸ்டாக் வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆயிருக்கு, இல்லை மினிமல் சேஞ்சில் இருந்திருக்கு. செக்டர் வைஸ் நம்ம எடுத்து பார்த்தா ஐடி தான் இன்னைக்கான நாளில் டாப்பஸ்ட் கெய்னராக இருக்கு, பிளஸ் 2.34%. ரியல் எஸ்டேட் பிளஸ் 2.28, நிஃப்டி ஆட்டோ 1.60, ஃபார்மா 1.56, எஃப்எம்சிஜி 1.04, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.83, பேங்க் 0.69, மெட்டல்ஸ் 0.60, கன்சியூமர் டூரபிள் 0.46, நிஃப்டி எனர்ஜி 0.02. ஸோ டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோன் வந்து 24,000க்கு அருமையாகவே இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாகவும் இருக்கு. கீ நியூஸஸ்ன்னு எடுத்து பார்த்ததுல ஃபர்ஸ்ட் ஜியோபொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஎஸ் ஈரான் வந்து வாரை தற்காலிகமாக நிறுத்தி கொள்கிறார்கள். இது தற்காலிகமான பாஸ் தான், ஃபுல் சரண்டரோ ஃபுல் கம்ப்ளீஷனும் கிடையாது. இதனால க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இன்னைக்கான நாளில் அப்படியே கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருக்கு. 86-88 கீழே. ஸோ $100 கிட்ட ட்ரேட் ஆனது டைரக்டாவே இம்ப்ளிகேஷன் ஆகி க்ரூட் ஆயில் கீழே விழுந்த காரணத்தினால் மார்க்கெட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் ருபி ஆல்ரெடி கொஞ்சம் வீக்கன் ஆகி இன்ஃபிளேட் ஆகிட்டு இருந்துச்சு, அதுவுமே இன்னைக்கான நாளில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி, ஏர்லைன், ஓஎன்ஜிசி இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஓவரால் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் பொறுத்த வரைக்கும் விசிபிளாகவே கொஞ்சம் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்கு. ஸோ ஓவரால் இந்தியாவோட ஃபாரின் கரன்சியோட ரிசர்வேஷன் கம்மியாக இருக்கு ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏஷியன் மார்க்கெட்டுமே இன்னைக்கான நாளில் ரெக்கவர் ஆயிருக்கு. ஷாங்காய் மார்க்கெட் 1.14%, ஷெங் வந்து 1.06, நிக்கி வந்து 0.36% போயிருக்கு. யூரோப் யூஎஸ் மார்க்கெட்டும் லைட்டாக ரெக்கவரி டவுன் கொடுத்துருக்கு. பாலிசி அண்ட் மேக்ரோ பொறுத்த வரைக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஜூலை மாசத்துல கொஞ்சம் பரவாயில்லாம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. கண்டினியூஸா வித்துட்டு போயிருந்த நிலைமையில இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜூலை மாசத்துல கொஞ்சம் புதுசாக காசு போட ஆரம்பிச்சிருக்காங்க கம்பேர் டு ஏப்ரல் மேலேருந்து பார்க்கும்போது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இந்தியாவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கு. இந்தியா ஸ்டில் ஒரு க்ரோயிங் எக்கனாமியா இருக்குங்கிறது நிறைய ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சென்ட்ரல் பேங்க் வந்து இந்தியா இன்னுமே ஃபாஸ்டா க்ரோ ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா யூகே இடையில நடந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆப்ரேஷனுக்கு வந்துருச்சு. இது மூலமா டைரக்ட் பெனிஃபிஷரி அடைய போகிற செக்டர்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ் தான் டாப்ல இருக்கு, ஃபார்மா செகண்ட் இருக்கு, இன்ஜினியரிங் குட்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், ஃபைனலாக ஐடி சர்வீசஸாக இருக்கு. இதில் குறிப்பாக டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்டைல் கமெண்ட் பண்ணுங்க. என் போர்ட்ஃபோலியோலையும் டெக்ஸ்டைல் ஸ்டாக் எதுவுமே இல்லை, நானும் ஏதாவது கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நான் அனலைஸ் பண்ணிட்டு அதை வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இப்போ வரைக்கும் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணிருங்க. நிறைய பேர் வீடியோ எண்டில் கமெண்ட் போடுறீங்க, பட் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ யூஎஸ் ஃபெட் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மணி இந்தியாவோட ஃபியர் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கான நாளில் கொஞ்சம் காஷியஸாக கீழே விழுந்திருக்கு.
ஸோ ஃபெடரல் ரிசர்வ்க்கு இது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வருங்கிறதுக்கு. ஏயு ஸ்மால் பேங்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் லெண்டர் ஓவராலா 20% கிட்ட பட்ஜெட்டட் பிசினஸ் வந்து Q1ல அச்சீவ் பண்ணதாக ஒரு தகவல் கொடுத்திருக்காரு. ஓவரால் இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூலும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஈவே பில்லோட growth ஸ்டெடியா இருக்கு. ஸோ இந்த எல்லா ரீசனுமே இந்தியாவோட எக்கனாமிக்கு இன்னைக்கான நாள்ல பாசிட்டிவா இருக்கு. பட் இது எல்லாமே தற்காலிகமாக தான். இன்னும் ஒரு குண்டு போட்டா போதும், அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். நிறைய பேங்க்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி ப்ராஃபிட் வந்து காட்டியிருந்தாங்க. ப்ராஃபிட் மட்டும் 132.4% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசினஸ் growth 18.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்பிஏ பொறுத்த வரைக்கும் 1.51 இருக்கு. என்பிஏ பொறுத்த வரைக்கும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் 5.96 வந்து ஓவரால் இருக்கு. லாஸ்டா அது டிக்ளேர் பண்ண நம்பர் வந்து 5.71%. ஸோ ஓவராலாவே ஐடிஎஃப்சி பேங்க்குக்கு லோன் புக் growth-ஆவே 20% கிட்ட ஓவரால் இருக்கு. இது இந்த நாளை இன்னைக்கான நாள்ல 10% கிட்ட ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண வச்சிருக்கு. ஏயு ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் 37% கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலும் growth கண்ணா பின்னான்னு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டாக் வந்து டூ காஸ்ட்லியா இருக்கு. பட் இப்போதைக்கு அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டாங்க. அப்கமிங் எப்படி போகுங்கிறத டீட்டெயில் அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். லோன் growth பொறுத்த வரைக்கும் ஏயு ஸ்மால் பேங்க்ல 23% கிட்ட இருக்கு. டாடா பவர் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் 11%. ஸோ ஓவரால் அருமையான ப்ராஃபிட் கன்சாலிடேஷன் கொடுத்துருக்காங்க 1175 கோடி கிட்ட. ஸோ ஓவரால் ஆபரேஷனல் ரெவன்யூ மட்டும் 5.6% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட ப்ராஃபிட்டும் ரெவன்யூவும் ஓவரால் அருமையான டைரக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. ஹுட்கோ பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டா 35% கிட்ட கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஹவுசிங்கும் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெண்டிங்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் எங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கு. எஸ்பெஷலி Q1 35% கிட்ட இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் 8.7%, ரெவன்யூ 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ growth 25% ஓவரால் இருக்கு. பட் டாப் லைன் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 8.7%ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மின்னு சொல்லுவேன். மார்ஜின் ப்ரெஷர் அந்த பர்டிகுலர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. குறிப்பா நிறைய எலக்ட்ரானிக்ஸோட காம்போனன்ட்டோட காஸ்ட் வந்து கண்ணாப்பின்னான்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் பாரத் எலக்ட்ரானிக்ஸால அதை எண்ட் யூசருக்கோ கஸ்டமருக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத காரணத்தினால் இந்த ப்ராஃபிட் வந்து வெறும் 8.7%ஓட ஸ்குவீஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸ் 3% கிட்ட ஓவரால் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q1ஓட ஏர்னிங்ஸ் பெட்டராகவே இருந்திருக்கு. இதனால ஓவரால் நிஃப்டி எஃப்எம்சிஜிஏ 1.04% கிட்ட ஓவரால் அப்பா இருக்கு. செக்டார் வைஸ் அப்டேட் பார்த்துடலாம். ஸோ ஜெஃப்ரிஸ் பொறுத்த வரைக்கும் ஏஐ ட்ரிவன் ஏர்னிங்ஸ் செஷன் வந்து அருமையா இருக்குங்கிற மாதிரி கோட் பண்ணியிருக்காரு. குறிப்பா நிஃப்டி ஐடி வந்து ஆல்மோஸ்ட் 12.2% கிட்ட ஜூலைல ஓவரால் பிரகாசமா எரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி முக்கியமா இருக்கிற ரீசன் என்னன்னா HCL டெக்கோட ஏஐ ரெவன்யூ வந்து 62% கிட்ட ஓவரால் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எம்ஃபசிஸ் பொறுத்த வரைக்கும் நியூ டீல் ஏஐ சர்வீசஸா 63% இருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் அவங்க பங்குக்கு இது எல்லாத்தையும் வச்சு டாப் கெய்னர்ஸ் ஆஃப் டே இன்னைக்கு பார்த்ததுல இன்ஃபோசிஸ் +3.6%, காஃப்ரேஜ் +2.6%, LTIMindtree +2.4%, எம்ஃபசிஸ் +2.2%, TCS +2.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐடிஎஃப்சி இன்னைக்கான நாளில் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 4.7%, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1.59%, பேங்க் ஆஃப் இந்தியா 0.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. HDFC பேங்க் மட்டும் இன்னைக்கான நாளில் விதிவிலக்கா அப்படியே ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஃபிளாட்டாவே கொஞ்சம் க்ளோசிங்ல லோயர் ஃபிளாட் இந்த மாதிரி போய் 0.3% கிட்ட கொஞ்சம் கம்மியா ட்ரேட் ஆயிருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் கீழே விழுந்ததுலேயே ரொம்ப பெரிய பேங்க் வந்து 3.31% பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே பெட்டரா போயிருந்திருக்கு. ரியல் எஸ்டேட் ஸ்டாக்குமே இன்னைக்கான நாளில் 2.28% கிட்ட ஓவரால் ரேஸ் ஆயிருக்கு. அனந்த்ராஜ் ரோஸ் பொறுத்த வரைக்கும் 5.46%, ஸ்மால் கேப்ல இன்னைக்கான நாளில் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஃபியூயல் காஸ்ட் ரிலீஃப் வந்து டைரக்டாவே டிரான்ஸ்போர்ட்டேஷன், இண்டிகோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு ஒரு பெட்டர் பெனிஃபிட்டை இன்னைக்கான நாளில் எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் பிராடா டிஃபென்சிவ் பையிங் எங்க இருந்துச்சு அப்படின்னா ஃபார்மா தான் நிறைய பேர் வந்து பெட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா மேக்ஸ் ஹெல்த் ஃபார்மா வந்து 3.30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாரஸ் லேப்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.89%, அண்ட் பிரிமல் ஃபார்மா வந்து 5.92% இன்னைக்கான நாளில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டி எக்ஸெப்ஷன்
ஏன்னா அவங்க ஆல்ரெடி Q1 ரிசல்ட் சரியா இல்லாத காரணத்தினால் இன்னைக்கான நாளில் -0.06%. ஃபார்மா பற்றின டீட்டெயில் ஸ்டாக் அப்டேட் ஒன்று போட போகிறேன். அதில் குறிப்பாக ஸ்பெஷலாக ஒரு 2-3 புது ஃபார்மா ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஸ்டாக் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் பாருங்க. ஸோ வீடியோ உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செக்டார் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் க்ரூட் ஆயிலோட ப்ரெஷர் குறைஞ்சதும் எனர்ஜி இண்டெக்ஸ் 0.02% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது டவுன் த லைனில் பெனிஃபிட்டாக இருக்கும். BPCL, HPCL அண்ட் இந்தியன் ஆயில் போன்ற கம்பெனிக்கு. பட் ப்ரெஷர் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ONGC -1.4%, ஆயில் இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் -2.42% விழுந்திருக்கு. பிராடரா FMCG செக்டார்லேயே ஒரு ரிலீஃப் கிடைச்சதுனால 1.04% கிட்ட அட்வான்ஸ் ஆயிருக்கு. வேதாந்தா டிமர்ஜருக்கு அப்புறம் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸை கொடுக்க போறாங்க. அதில் குறிப்பாக வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸும் வேதாந்தா அலுமினியமும் ஆல்ரெடி Q1 ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ Q1 ரிசல்ட்ஸோட ஸ்கெடியூல் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. வேதாந்தாவோட ஓவரால் ரிசல்ட்ஸ் வெறும் வேதாந்தாவோட ரிசல்ட்ஸ் வந்து 30 ஜூலைக்கு ஸ்கெடியூல் ஆயிருக்கு. வேதாந்தா ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் டிமர்ஜர் உங்களுக்கு கை கொடுத்தா இல்லையாங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ IPO பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராநெட் டெக்னாலஜிஸ் 6.37 டைம்ஸ் கிட்ட ஓவரால் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இண்டோ MIM பொறுத்த வரைக்கும் 7.59 டைம்ஸ் கிட்ட ஓவரால் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஜூனிப்பர் கிரீன் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் பிரைஸ் பேண்ட் வந்து 214 to 225 per ஷேருங்கிறதா போட்டிருக்காங்க. இஷ்யூ ஓப்பன்ஸ் ஆன் 30 ஜூலை. ஸோ இப்போதைக்கு நம்ம IPO பற்றி எதுவும் பார்க்க போகிறதில்ல. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதில் ஏதாவது IPO பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த IPO நேமை கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கான மார்க்கெட் அப்டேட்டில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். கோல்டு அண்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் லைட்டாக பாசிட்டிவாக போயிருக்கு. கோல்டும் சில்வரும். சில்வர் வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் MCX பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெறும் 2,24,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யாராவது சில்வரை 2,20,000 கிட்ட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மறுபடியும் 2,45,000 கிட்ட போகும். அந்த டைமில் எக்ஸிட் பண்ணிடுங்க. பேராசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில்வர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு அவுன்ஸ்க்கு இன்னைக்கான நாளில் இன்க்ரீஸ் தான் இருக்கு. டாலர் டு ருப்பி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் கொஞ்சம் பாசிட்டிவாக ஸ்டெடியாக ஃபேமாக 96.2 இருக்கு. ரொம்ப நாள் நம்ம இதை தாக்கு பிடிக்க முடியாது. 106ங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. ஓவரால் சைனா, ஹாங்காய் அண்ட் ஜப்பான் மார்க்கெட்டுமே ஓவரால் இன்னைக்கான நாளில் பாசிட்டிவாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.